ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அன்ஸ்டாப்பபிளா மாறுறது எப்படி. ரிலன்ட்லெஸ். இந்த ரிலன்ட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தைய அதிகமா ஸ்போர்ட்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையா போட்டி போடுறவங்க, ஜெயிக்கிறவங்க, இவங்கள தான் ரிலன்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் அடையிற வரைக்கும் எது தடுத்தாலும் ஐ எம் அன்ஸ்டாப்பபிள்னு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பர்சனா மட்டும் நம்ம ஆகிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய பெஸ்ட்டுக்கும் பெஸ்டா வாழ முடியும். எப்படி அன்ஸ்டாப்பபிளா மாறுறதுன்னு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், 3 வகையான போட்டியாளர்கள் இருக்காங்க. நம்பர் 1 கூலர். இவங்கெல்லாம் ஓரளவு குட் அப்படிங்கிற பொசிஷன்ல இருப்பாங்க. நம்பர் 2 க்ளோசர். இவங்கெல்லாம் கிரேட். நம்பர் 3 கிளீனர். இவங்க தான் அன்ஸ்டாப்பபிள். எதுக்காகவும் நிக்கவே மாட்டாங்க. நிறைய அத்லீட்ஸை பார்த்திருக்கீங்களா? எல்லாரையும் மைண்ட் செட்டால அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அந்த மாதிரி எண்ட் ரிசல்ட் அடையிற வரைக்கும் நிக்காம ஓடிட்டே இருப்பாங்க. சாம்பியன்ஷிப் அடைஞ்சே ஆகணுங்கிற வெறியால திணிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் கிளீனர்ஸ். நாமளும் கிளீனர்ஸா அன்ஸ்டாப்பபிளா ஆகணும்னா அதுக்கு நிறைய விஷயங்களை மாத்திக்க வேண்டியது இருக்கு, கத்துக்க வேண்டியது இருக்கு. மத்தவங்க நீங்க பண்றத தப்புன்னு சொல்லிருவாங்களோன்னு அதை நினைச்சு நீங்க பயந்துகிட்டே இருந்தா உங்களால முன்னேறவே முடியாது. அடுத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க நினைக்கிற ரிசல்ட்டை அடையவே முடியாது. மத்தவங்க சொல்ற ஃபீட்பேக், விமர்சனம் இதெல்லாம் நீங்க கேட்கிற விதத்தை பொறுத்து தான் மாறுபடும். நீங்க அதை மோசமானதா நெகட்டிவா எடுத்துக்கிட்டா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதுவே அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டா பிரச்சனையே இல்ல. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுக்கு நீ இதை தான் செய்யணும், இப்படிதான் செய்யணும்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னு காத்திருக்க கூடாது. யாரும் இங்க ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதை எதிர்பார்க்கவும் கூடாது. சக்சஸ நீ அடையணும், இதை இப்படிதான் செய்யணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யாரும் உங்களுக்கு எழுதி கொடுத்து கூட இருந்து கையை பிடிச்சு கூட்டிட்டு போக போறதில்ல. உங்களை நீங்களே ட்ரெயின் பண்ணி உங்களோட உள்ளுணர்வு சொல்றத கேட்டு அதை நம்பி நடந்து உங்க சக்சஸ அடையணும். அதுதான் உங்களை அன்ஸ்டாப்பபிளாவும் மாத்தும். உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க கிளீனர். அதனால சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையுமே இல்ல. எல்லைகளை மீறி நீங்க சிந்திக்கலாம், கற்பனை பண்ணலாம். உங்களுக்குள்ள நீங்க ஆல்ரெடி கிரேட்டா தான் இருக்கீங்க, இன்னும் பெட்டராக போறீங்க, அவ்வளவுதான். மத்தவங்க இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றதை விட பல மடங்கு அதிகமா நீங்க இதை பண்ணிதான் ஆகணும்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். முடிஞ்சிருச்சுன்னு நிறுத்த செய்யறதுக்கு இன்னும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சக்சஸ் மிகப்பெரிய பயணம். இன்னும் பெட்டராக தான் பார்க்கணும். அடுத்த லெவல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாமல இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போற கியரை அழுத்துற மாதிரி இன்னும் பெட்டராக முற்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க கிளீனரா இருக்க டர்ட்டியரா தான் மாறிட்டு இருப்பீங்க, அழுக்காதான் மாறிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா கிளீனர்ஸ் யாரும் மத்தவங்கள சார்ந்திருக்க மாட்டாங்க. அவங்களே முழு பொறுப்பெடுத்து அவங்களே எல்லா வேலையும் டாப் லெவல்ல முடிப்பாங்க. அதனால அடி வாங்குறது, அழுக்காகிறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சகஜம். இவங்க கிட்ட ஒரு டார்க் சைடு இருக்கும், அதுக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது. இந்த மாதிரி விடாப்பிடியா அன்ஸ்டாப்பபிளா இருக்கவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சிருவாங்க. அதுக்கான பரிசை தனிமையில கொடுத்துப்பாங்க. கிளீனர் ஆகணும், அன்ஸ்டாப்பபிள் ஆகணும்னா பயங்கரமான ஃபோக்கஸ் பண்ணணும், நிறைய தியாகங்களை பண்ணணும். எல்லாரும் போதும்பான்னு சோர்ந்துருவாங்க. ஆனா கிளீனர் மட்டும்தான் தன்னைத்தானே புஷ் பண்ணி முன்னேறி போவாங்க. அவங்க நினைச்ச இடத்த அடைஞ்சு எல்லாத்தையும் லாக் பண்ணி கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயங்களை கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்க சக்தி என்னன்னு இந்த கிளீனரா மாறுறப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். யாரும் உங்களை புஷ் பண்ண மாட்டாங்க. நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. கிளீனர்ஸா இதுதான் வேணும்னு தன்னைத்தானே புஷ் பண்ணிப்பாங்க. கிளீனர் ஆயிட்டீங்கன்னா யாரு கூடயும் நீங்க போட்டி போட மாட்டீங்க. உங்களோட ஆப்போனன்ட் பலவீனமா தான் தெரிவாங்க. நீங்க பட்டுன்னு அவங்கள அட்டாக் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க. முடிவுகள் எடுப்பீங்க, சஜஷன்ஸ் இல்ல, எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்குமான பதில் தெரிஞ்சிருக்கும். பாக்குற வேலையை நேசிச்சுதான் செய்யணும்னு இல்ல. கிளீனர் ஆயிட்டா ரிசல்ட்டை பெஸ்டா கொண்டு வரதான் பாப்பீங்க. மக்களுக்கு உங்களை பிடிக்கவும் செய்யலாம், உங்களை பார்த்தவங்க பயப்படவும் செய்யலாம். கிளீனர் அப்படிங்கிற அன்ஸ்டாப்பபிள் நிலையை அடைஞ்சிட்டா சில மக்களை தான் நீங்க நம்புவீங்க. அந்த சிலர் உங்களை என்னைக்குமே ஏமாத்த மாட்டாங்க. நீங்க நம்பிக்கையான ஆளா தேர்வு செஞ்சவங்க பெஸ்டா இருப்பாங்க. தோல்விங்கிறதே உங்களுக்கு கிடையாது. இன்னும் வழி இருக்குன்னு நீங்க ஆசைப்பட்டதை அடைய முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்க ஜெயிச்சதெல்லாம் கொண்டாடணும்னு ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட பசியே அடங்காது. இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பேசிக்கிட்டே இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். ஒன்னும் தெரியாதவன் தான் அது இது அப்படின்னு பேசி பந்தா பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியா வாய் மூடிட்டு நடக்கிறத வேடிக்கை பார்ப்பான். மைண்டை டீச் பண்ணணும், பாடியை ட்ரெயின் பண்ணணும். உடம்பு மட்டும் வலுவா இருந்தா, பெருசா இருந்தா கிரேட்டா தான் தெரிவிங்க. ஆனா மென்டல் டாமினன்ஸ் இருந்தா, மனதளவுல வலிமையோட இருந்தா அன்ஸ்டாப்பபிளா மாறுவீங்க. உங்க மைண்டை வலுவாக்குங்க. உங்க மைண்டுக்கு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. உங்க பாடி அதை தானா ஃபாலோ பண்ணும். அன்ஸ்டாப்பபிளா மாறணும்னா நிறைய தியாகம் செய்ய வேண்டி வரும். வேலை பார்க்கணும், பிடிக்காத வேலைகளை செய்யணும். கம்ஃபர்ட் ஜோன்னு ஒன்னு வளையத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்போம். அந்த வளையத்தை விட்டு வெளியே வரணும். அதுக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். அப்போதான் நமக்குன்னு ஒரு சொகுசான வட்டத்துக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் இழந்துட மாட்டோம். சோம்பேறித்தனத்தை உடைக்கணும். மத்த மக்கள் மேல இரக்கம் இல்லாம
அவங்கள பொருட்டாவே மதிக்காம கொடுமைக்காரனா இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைய கொடுத்தே ஆகணும். அன்ஸ்டாப்பபிள் ஆகணும்னா பிடிக்காத விஷயங்களை கூட உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கணும். அன்கம்ஃபர்டபுளா இருக்க விஷயங்கள் கூட நீங்க கம்ஃபர்டபுளா மாறணும். உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். அப்பதான் நீங்க எதை வேணாலும் எப்ப வேணாலும் செய்ய தகுதியானவன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். உங்களோட திறமைய புரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் பதட்டத்தோட எப்படா இது முடியும்னு பயந்துகிட்டு இருக்கப்போ நீங்க மட்டும் அதை முடிச்சிருப்பீங்க. எல்லாமே உங்களை பார்த்து ஷாக் ஆவாங்க. ஜெட்டு வேகத்துல செயல்படணும். ரிசல்ட்ஸா அடையணும்னா அதுக்கு ரகசியங்களும் இல்ல, ட்ரிக்ஸும் இல்ல. நீ இப்ப எங்க இருக்க, நீ எங்க இருக்கணும்னு ஆசைப்படுற, இந்த கேள்வியை கேளுங்க. நீங்க எங்க இருக்கீங்க, எதை விரும்புறீங்க, எதை விரும்பல, எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபைனலா நீங்க ஆசைப்படுற அந்த பொசிஷனை அடைய விடாமுயற்சியோட செயல்பட்டுக்கிட்டே இருக்க முடியும். அந்த இடத்த அடைய நீங்க என்னெல்லாம் செய்ய தயாரா இருக்கீங்கன்னு பெரிய லிஸ்ட போடுங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு பக்காவா ஒரு பிளான் கிடைக்கும். பிளான உடனே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். இங்க எந்த குறுக்கு வழியும் கிடையாது. ஒரே பிளான், அதை ஃபாலோ பண்ணி நம்ம நினைச்ச இடத்த அடையிறோம், அவ்வளவுதான். அதை அடையறதுக்கு நடுவுல எந்த தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் உடைக்கணும், நொறுக்கணும். எதுவுமே தடுக்க கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். எமோஷன்ஸ் நம்மள பலவீனமாக்கிடும். உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது. உணர்ச்சி பூர்வமா எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இது பலவீனமா தான் ஆக்கும். எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண பழகிக்கணும். தினமும் ஒரு ருட்டீனை வச்சு அதையே ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் என்ன பண்றீங்களோ அதையே தினமும் பண்ணுங்க. அப்பதான் எங்கேயும் தடுமாற மாட்டீங்க. எதுவும் மாறாது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க கிளீனர் ஆயிட்டீங்கன்னா நீங்க யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். குழந்தைங்கலாம் பிறக்கிறப்ப அன்ஸ்டாப்பபிளா தான் பிறப்பாங்க. அம்மாவோட வயத்துல வளர்றதுல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற பக்குவ வயசு வர வரைக்குமே அந்த குழந்தைங்க எல்லாரும் யாருமே தடுத்து நிறுத்தாம முன்னேறி போகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா இதுதான் எல்லை, இவ்வளவுதான் உன்னால முடியும், இவ்வளவுதான் நீ செய்யணும்னு சுத்தி இருக்கவங்க சொல்லி கொடுத்துதான் அவங்க மாறுறதே. நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்புங்க. நான் நினைக்கிறது சரிதான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரியான விஷயங்கள் தான்னு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. தன்னோட ஆசைகள், தனக்கு அதிகமா வேணுங்கிற விஷயங்கள்லாம் ஒரு கிளீனர் கண்ட்ரோல் பண்ணிப்பான். அவன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவான். வேற எதுவும் அவனை கண்ட்ரோல் பண்ணாது. யார்கிட்டயும் இல்லாத செல்ஃப் கண்ட்ரோல் இந்த கிளீனர் கிட்ட இருக்கும். அந்த கிளீனரா, அந்த அன்ஸ்டாப்பபிள் மனுஷனாதான் நீங்க மாறணும். எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஜீன், ஜெனடிக்ஸ்னு எதுவும் இங்க ஒரு கிளீனரை கட்டுப்படுத்தாது. எல்லாத்துக்கும் அவன் தயாரா இருப்பான். எல்லா டைமும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். ஒரு கிளீனருக்கு எல்லா சூழ்நிலையுமே பிரஷரான சூழ்நிலை தான். எல்லாமே அவன் பக்கம்தான் இருக்கும். முன்னேறி போக பயிற்சி எடுத்து ஒவ்வொரு முறையும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நிறுத்த முடியாத ஒருத்தனா செயல்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை அதை நெகட்டிவா பாக்குறோம். உண்மையை சொல்ல போனா அதுதான் நம்மள ஷார்ப்பாவும் வச்சுக்கும். நீங்க கற்பனை பண்ணாத வகையில அது உங்களை சேலஞ்ச் பண்ணும். அந்த சேலஞ்சை முடிச்சே ஆகணும்னு நம்ம செஞ்சு முடிப்போம். பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண வைக்கும். பல சூழலை மேனேஜ் பண்ண வைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் வெற்றியும் கிடைக்கும். இது இல்லைன்னா வெற்றி அடையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க எப்படி உங்க ஸ்ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்க வெற்றி இருக்கு. கிளீனர்ஸ் எப்படி தெரியுமா, வெளியே இருந்து வர எந்த ப்ரெஷரையும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. எதுவுமே அவங்கள பாதிக்காது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நம்புவாங்க. அதை மட்டும் தான் நம்புவாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ப்ரெஷரை மட்டும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள நிக்காம ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் வேலை செய்யலனா அதை ஏத்துக்க முடியறதில்ல. நம்ம செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப அதே தப்பையே செஞ்சுட்டு இருக்கிறது. தப்புன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற பிடிவாதம். எல்லாத்தையும் ஏத்துக்கணும். தப்புனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் தன்னை தயார்படுத்திக்கணும். கடுமையா உழைக்கணும். பயம், பாதுகாப்பின்மை இதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு தன்னோட திறமை மேல நம்பிக்கை வைக்கணும். என்னோட திறமையால நான் எந்த சூழலையும் ஹேண்டில் பண்ணிடுவேன்னு நம்பணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ண போறோங்கிறது முன்னாடியே யோசிச்சு பிளான் பண்ணிடணும். அப்பதான் அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். ஏதாவது தப்பாகிட்டா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க பொறுப்பெடுத்து நீங்களே எல்லாம் பண்றீங்கன்னா தப்பான விஷயங்களை கூட ஏத்துக்க தயங்க மாட்டீங்க. ஒன்னு செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கான மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கோங்க. ஒன்னு சொல்லிட்டீங்க, அந்த வார்த்தையை காப்பாத்திருங்க. தவறுகளை மட்டும் சொல்லல, உங்க முடிவுகள் எடுக்கிறப்ப கூட நீங்க எல்லாத்தையும் முழுசா அக்செப்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதுவும் உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் உண்மையான சக்சஸ்ஃபுல் மக்கள். கிளீனரா இருந்தீங்கன்னா உங்க உள்ளுணர்வுகளை மட்டும் தான் அதிகமா சார்ந்திருப்பீங்க. நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுலையும் மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஒரு கிளீனர் யார் கூடயும் தன்னை கம்பேர் பண்ணவே மாட்டான். நான் என்ன செய்யறேன், எப்படி செய்யறேங்கிறதெல்லாம் விட ரிசல்ட் எப்படி வருது, நான் நினைச்ச ரிசல்ட் வருதா, பெஸ்டா வருதான்னு தான் ஒரு கிளீனர் பாப்பான். தான் மட்டும் இல்லாம எல்லாரும் உயரணும்னு தான் யோசிப்பான். யாரையும் கீழே தள்ளி விட்டு மேலே ஏறணும்னு யோசிக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையோட முக்கியமான சவாலே நம்ம கிட்ட இருக்க திறமைகளை பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட இல்லாத திறமைகளோட இதை வச்சு காம்பன்சேட் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனலா ரொம்ப கூலா இருக்கணும். முழு ஃபோக்கஸோட இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மக்களும் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கிளீனர்ஸுக்கு மட்டும் எல்லா பதிலுமே தெரியும். அதே மாதிரி பிளான்னு வரப்போ சும்மா பிளான் பண்ணாம என்ன கோல், என்ன ஆசைன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பிளான் பண்ணணும். ஒரு விஷயத்துல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கப்போ யாருக்கெல்லாம் அது தேவைப்படுதோ அப்பெல்லாம் எக்ஸ்பர்ட் கிட்ட தான் வருவாங்க. சோ நீங்க பண்ற எல்லாத்துலயும் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இதுல நீங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லணும்.
அந்த அளவுக்கு அன்ஸ்டாப்பபிளா நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான தேவை வந்ததும் மக்கள் உங்களை தேடி தானா ஓடி வரணும். நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. அதை மத்தவங்களை விட பெஸ்டா பண்ணுங்க. மத்தவங்க 1% நல்லா பண்றாங்கன்னா நீங்க 10% நல்லா பண்ணணும். அதுதான் கிளீனரோட பொட்டென்ஷியல். நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, எதையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அடுத்த மூவ் என்ன பண்ண போறீங்கன்னு எல்லாம் பயப்படணும். கண்டிப்பா அவர் திறமையை காட்டுவார்னு எல்லாரும் மதிக்கணும். அந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் இருக்கணும். நானும் ரவுடிதான்னு ஊர் ஃபுல்லா எல்லாத்தையும் பறையடிக்க கூடாது. நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில நடந்துக்கிறீங்க, உங்க அறிவாற்றலை வெளிப்படுத்துறீங்க, எந்த அளவு கண்ட்ரோல்டா இருக்கீங்க, இதெல்லாம் தான் மக்கள் கிட்ட இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டும். அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மேக்சிமம் 1-2 பேர் கூட தான் அவங்க நெருக்கமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறது தான் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காம தனக்கு தேவையானதை அடைய செயல்பட வைக்கும். எக்ஸலன்ட் நிலையை அடையணும்னா அதுக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கும். இந்த நிலையை அடையறீங்கன்னா நீங்க உண்மை நிலையை அடையறீங்க, உண்மையை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால அந்த உண்மையை நீங்க உங்க மனசுல பதிய வைக்கிற விதமா உங்களை சுத்தி வெற்றி அடையணும்னு நினைக்கிற மக்களை வச்சுக்கோங்க. நான் வெற்றியாளன் ஆகணும், சிறந்தவன் ஆகணும்னு முன்னேற ஆசைப்படக்கூடிய மக்கள் கிட்ட அதிகம் பேச்சுவார்த்தை வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி யாருமே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படியே பண்ணாலும் அதை நீங்க காது கொடுத்து வாங்கக்கூடாது. நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிற வர தோல்விங்கிற ஒண்ணு உங்களுக்கு கிடையாது. இன்னும் நான் தோக்கல நீங்க முன்னேறி போய்கிட்டே இருந்தா தோல்விக்கே அவமானம்தான். சக்சஸும் சரி ஃபெயிலியரும் சரி ரெண்டுமே 100% மனசு சார்ந்ததுதான். நம்ம மனசுல நம்ம வெற்றியாளனா நினைக்கிறோம்னா நம்ம வெற்றி அடைவோம். இல்ல தோல்விதான் நினைச்சா தோல்விதான் கிடைக்கும். இல்ல போதும் நான் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்றதும், என்னை யாருமே நிறுத்த முடியாது நான் அன்ஸ்டாப்பபிள்னு சொல்றதும் ஒன்னாகிற முடியாது. ரெண்டும் ஒரே நேரத்துல ஒன்னா செயல்படாது. நான் விடாம ஓடிக்கிட்டே இருப்பேன், முன்னேறிக்கிட்டே இருப்பேன், வெற்றியை அடைஞ்சுகிட்டே இருப்பேன். எல்லையே இல்ல எனக்குன்னு ஓடுறவங்க எப்பவுமே டாப்ல இருப்பாங்க. தப்பானாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல இது தப்பு, இதுக்கு காரணம் நீங்க தான்னு அடுத்தவங்க மேல ஈஸியா பழி போட்டுடலாம். ஆனா நான் தான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். கிளீனர்ஸ் இதை ஒத்துப்பாங்க. ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன், இனி இது நடக்காது, இந்த தப்ப நானே சரி பண்றேன்னு முன்னேறி போவாங்க. அதே மாதிரி நிக்காம முன்னேறி போய்கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் தன்னோட பலத்தை வச்சு அடுத்தவங்களுக்கும் பயங்கரமா உதவுவாங்க. பல அத்லீட்ஸ் அடிபட்டு சிலர் கை கால்லாம் இழந்து விளையாடவே முடியாத நிலையில இருப்பாங்க. ஆனா அதுவுமே அவங்கள தடுக்காது. தான் கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து மத்தவங்க மூலமா விளையாடுவாங்க. ஒரு கிளீனருக்கு எந்த தடையும் இல்ல, அன்ஸ்டாப்பபிளா மாறி போய்கிட்டே இருப்பான். இல்ல முடியாது, நடக்காது, பாசிபிளே இல்லன்னு எல்லாரும் நெகட்டிவா பார்க்கக்கூடிய விஷயத்த இந்த கிளீனர் பெரிய அட்வான்டேஜா எடுத்துப்பான். எதை இம்பாசிபிள்னு சொன்னாங்களோ அதையே ஆச்சரியப்படுத்துற விதத்துல செஞ்சு காட்டுவாங்க. உள்ளேயும் சரி வெளியும் சரி பெஸ்டா தன்னை கட்டமைச்சுப்பாங்க. சக்சஸ்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களால எது முடியாதோ அதை செய்யறதும் தான். வெற்றிங்கிறது இவங்களுக்கு ஒரு போதையா மாறிடும். நான் பண்ற எல்லாமே எக்ஸலன்ட் தானே நினைக்கக்கூடிய இந்த கிளீனர்ஸ் தன்னோட முன்னேற்றத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. நீங்க போராடுற மிகப்பெரிய போராட்டமே உங்க கூட பண்ற அந்த போராட்டம் தான். நீங்க தான் உங்களோட கடுமையான ஆப்பனன்ட். உங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஜெயிச்ச மாதிரி. உங்களுக்கு நீங்களே ஆர்டர் போடுங்க, நீங்க இதை தான் செய்யணும், இதை பண்ணிதான் ஆகணும்னு அடுத்தவங்க சொல்றதை விட பல மடங்கு அதிகமா ஆர்டர் பண்ணுங்க. செய்யவே முடியாதுன்னு உள்ள தோணும், அதையும் மீறி செஞ்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க உங்களோடைய பண்ண போர்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும், உங்களை நீங்க நேசிக்கணும், தன்னம்பிக்கையோட எந்த சூழலையும் எதிர்கொள்ளணும். நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன், எது வந்தாலும் மோதி பாத்துருவேன்னு ஆழமான நம்பிக்கை வேணும். வாழ்க்கை என்னைக்குமே கஷ்டமானதோ குழப்பமானதோ இல்ல. நம்ம நினைச்சா நமக்கேத்தபடி அதை மாத்திக்க முடியும். இங்க எந்த ரூல்ஸும் இல்ல, எந்த எல்லையும் இல்ல. நம்ம தான் அன்ஸ்டாப்பபிளா என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன்னு எல்லை இல்லாம பறக்கணும். சோ எந்த தடங்கள் வந்தாலும் நின்னுடாம ஒரு கிளீனர் மாதிரி யாரும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆளா மாறுங்க. ஐ எம் அன்ஸ்டாப்பபிள்னு கர்ஜனையோட உங்க வாழ்க்கையில வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.